வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்ஸி டிரைவர். நிறைய பேர் கேட்குறாங்க, சென்னையில் டிரைவராக டாக்ஸி ஓட்ட ஃப்ளீட்டில் வண்டி எடுத்து ஓட்டலாமா, இந்த எவரெஸ்ட்டு அந்த மாதிரிப்பட்ட இதில் வண்டி வாங்கி ஓட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னா அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்கள சொல்லிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அவங்க அவங்க ஒரு 2 வச்சுருக்குறாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு 60 ட்ரிப்பு வரைக்கும் வாரத்துக்கு ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த 1 வீக்குக்குள்ளே ஒரு இதில் தான் அவங்க அந்த லீஸ் வாங்குவாங்க. அப்போது அந்த மாதிரி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,200 1000 அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நீங்கள் டெய்லி 1000 1200 கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 80 ட்ரிப்பு அந்த மாதிரி ஓட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 700 800 600, சில இடத்துல சில சமயம் 600 500 அந்த மாதிரி 600 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு 100 ட்ரிப்பு மேலே ஓட்டுறீங்க அப்படின்னா ஆமாம், ஒரு கொஞ்சம் கம்மியாக ஒரு 600 அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஓட்டலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அவ்வளவு ட்ரிப்பு நீங்கள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான இது. ஊபரில் தான் ஓட்ட சொல்லுவாங்க, வேறு எதுலேயும் ஓட்டக்கூடாது, செல்ஃப் ட்ரிப் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா, நீங்கள் இப்போது 100 ட்ரிப்பு மேலே ஓட்டிட்டீங்க, காசு லீஸ் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். அப்போது உங்கள்கிட்ட ஒரு 600 700 வாங்குறாங்கன்னா டெய்லி ஒரு 350 ரூபா 3500 வாரத்துக்கு வாங்குறாங்கன்னா அங்கே ஒரு 3000 அவங்களுக்கு இன்சென்டிவ் வாங்கிடுவாங்க. அப்போது ஒரு 6500 7000 அவங்க 1 வீக்கு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 மேலே அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. அதே இது நீங்கள் ஒரு வண்டி இஎம்ஐ போட்டு எடுத்தால் கூட உங்களுக்கு 15,000 அந்த 18,000 அந்த மாதிரி தான் வரும். அப்போது நீங்கள் அதோடைய மேலே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதே இது ஒரு சொந்தமாக ஒருத்தவங்க ஒரு 2 வண்டி வச்சு டிரைவர் போட்டு ஓட்டுறாங்கன்னா அவங்க ஒரு 35% இல்லை ஒரு 40% சேலரி கொடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் நீங்களே சொந்தமாக ரூம் எடுத்து தங்கிட்டீங்கன்னா ஒரு 35, அவங்க ரூம் கொடுத்தாங்கன்னா ஒரு 40, அப்படி இல்லை நீங்கள் சொந்தமாக ரூம் எடுத்து தங்கிட்டீங்கன்னா ஒரு 40, அவங்க ரூம் கொடுத்தா ஒரு 35 கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, நல்லா யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து செய்யுங்க. வணக்கம் நண்பர்களே.